உலக பாடுகள் நிந்த இழப்புகள் அன்பை விட்டு பிரிக்குமோ? உலக ஆஸ்திகள் உயர்வு மேன்மைகள் நித்தியத்திற்கு ஈடாகுமோ? போதுமே அவர் அன்பே நம் நோக்கம் நித்தியமே. போதுமே அவர் அன்பே நம் நோக்கம் நித்தியமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்னை சாட்சியானதுக்காக சோத்திரம். இந்த வருடத்தில் வந்து ஜனவரி 1ஆம் தேதி போல் நான் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாங்கன்னு சொல்லும்போது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி ஆக கடவுதுன்னு சொல்லி ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க. நான் எந்த ஒரு வாக்குத்தத்தனாலுமே அதை நான் பற்றி பிடிச்சி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்கும். ஆனால் கடைசியாக ஏசப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாங்க. அதே போல் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். எப்பயுமே எங்கள் ஸ்கூலில் வந்து வசன கார்டு கொடுக்க மாட்டாங்க. நான் போய் கொடுப்பேன். அப்புறம் ஒரு ஆன்ட்டி வந்து கொடுக்கும்போது இதே வாக்குத்தத்தத்தை தான் கொடுத்தாங்க. அப்போது ஏசப்பா ஏதோ ஒரு காரியம் என்கிட்ட செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் என்கிட்ட வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறான்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தமும் வரும்போது, ஏசப்பா எந்த காரியம் செய்ய போறீங்கங்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. அப்போ நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எக்ஸாம் வந்துச்சு. 12th எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அது முடிய நான் நர்சிங் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கனவு கண்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கேக் கொண்டு வராங்க. அன்னைக்கு எனக்கு பர்த்டே. பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கேக் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. அது யாருன்னே தெரியாது. அவங்க வந்து வச்சிருக்காங்க. அதில் ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர்னு போட்டிருக்கு. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப பெரிய கேக், பார்பி டால் கேக்கு, கார் கேக், அந்த மாதிரி ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு சத்தம் கேட்கு, நீ இதை எதில் வெட்ட போகிற அப்படின்னு. உடனே நான் வந்து அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர்னு உடனே அதை பார்த்துட்டு கத்தியை எடுத்து நான் அந்த வெள்ளை கேக், அதில் வந்து ஒரு டிசைனும் இல்லை, ரொம்ப பியோர் ஒயிட்டாக இருக்குது, அதை எடுத்து நான் வெட்டுறேன். வெட்டின உடனே டக்குன்னு முழிச்சிட்டேன். இது என்ன, நம்ம வந்து நர்சிங் தானே நினச்சோம், திடீர்னு டாக்டர்னோடனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சேன். அது முடியும் நல்லா படித்தேன். நல்லா படித்து 12th எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாமுக்கு முந்தின நாள் சண்டே வந்து மயங்கி விழுந்து ஒரு மாதிரி ஆகிட்டு நான் இறந்துட்டேன்னு நினச்சிட்டாங்க வீட்டில். அப்புறம் ப்ரேயர் பண்ணி ஏசப்பா மீண்டும் எனக்கு ஜீவனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்து திருப்பி ஒரு மாதிரி ஆகிட்டா, செவ்வாய்க்கிழமை எக்ஸாம் எழுத போகணும். 6 மாதம் கழித்து திருப்பி நம்ம எழுதிக்கிடலாம், நீ கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னாங்க. ஆனால் ஏசப்பா கிட்ட என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினால எல்லா வச்சும் செய்ய எனக்கு பலனுன்னு சொல்லி ஏசப்பாட பலத்தை கேட்டு நான் போய் எக்ஸாம் எழுதினேன். அப்போ வந்து எழுதிட்டு அப்புறம் நான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா என்னுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த கனவை பற்றி எங்கள் வீட்டில் நான் பேசும்போது, அப்போ நீ வந்து நீட் எழுதி பார்க்கியா பாப்பா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி மறுபடியும் நான் வந்து நீட் எழுதுறேன். அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு 12th எக்ஸாம் ரிசல்ட் வருது. அதுக்கு முந்தினாட்டோட ரிசல்ட் கூட நல்லா எழுதியிருந்தேன். ரிவிஷன் எக்ஸாமோட நல்லா எழுதி நல்ல மார்க் எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட ரிசல்ட் வருது. அதுக்கு முந்தின நாள் நீட் எழுதியிருக்கேன். அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டு, நமக்கும் இந்த மார்க்குக்கும் சம்மந்தமே இல்லை, என்னடா இந்த மாதிரி மார்க் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு, அப்புறம் திடீர்னு ஏசப்பா எனக்கு யோபு காரியத்தை, அவங்க வந்து நிறைய ஐஸ்வர்யத்தை இழந்தும் அவங்க வந்து என்ன செய்யல, ஏசப்பாவை மறுதளிக்கல, ஏசப்பா குறைச்சல, அந்த நேரத்துல வந்து ஏசப்பா நோக்கி கூப்பிட்டாங்க அப்படி சொல்லி உடனே எனக்கு அதை நினைச்சு உடனே நான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு வந்து நான் எழுதின சென்டரில் பேப்பரே மாற்றிட்டாங்க. அதை பற்றி என்ன செஞ்சாங்க, போராடிட்டு இருந்தாங்க. அப்போ நமக்கு மார்க்கும் ஒழுங்காக வரல, நீட்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு தனியான பாதையில் போகும்போது நிறைய பேர் உன் மார்க் என்ன, 12th மார்க் என்னங்கும் போது உண்மையான மார்க் சொல்லும்போது என்னோட முன்னாடியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த மார்க்குக்கு உனக்கு காலேஜில் எந்த சீட் கொடுப்பாங்க, சாதாரண காலேஜே கொடுக்க மாட்டாங்க, நீ மெடிக்கல் லைன் நினச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் என் முன்னாடியே கேட்டிருக்காங்க.
ஆர்ட்ஸ் காலேஜில் கூட உனக்கு கிடைக்காது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உனக்கு இதுலேயும் நீ ஒழுங்காக மார்க் எடுக்கல, நீட்டில் நிறைய மார்க் எடுத்துருவியா அப்படிங்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏசப்பா சமூகத்துக்கு போகும்போது ஏசப்பா ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு ஏசப்பா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் 12லேயே நான் வந்து என்ன எழுதியிருந்தேன்னா, என் டைரியை நான் திருப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மனிதர்கள் என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன், ஏசப்பா என்னை டாக்டராக மாற்றுவாங்கன்னு சொல்லி நான் 12லேயே எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் வந்து வீட்டில் டாக்டர் டெனிஸ் ஷெக்கினா நான் எழுதி ஒட்டி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் டாக்டர் டெனிஸ் ஷெக்கினாவை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லா வச்சும் செய்ய பலன் உண்டு, கர்த்தர் டாக்டர் டெனிஸ் ஷெக்கினாக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி நான் எழுதி வச்சிருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நர்சிங் போட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அருள்ராஜில் போட்டாச்சு. போட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் எனக்கு வந்து சமாதானமே இல்லை. நான் அழுதுகிட்டே 3 நாள் நான் தனியாக ப்ரேயர் பண்ணுறேன், என்னை விடுங்க அப்படிங்கும்போது எங்கள் அப்பா அம்மா சரி 3 நாள் கழித்து ஒரு பதில் நீ சொல்லணும், அதில் எனக்கு கண்டிப்பாக இருக்கணும், இதுக்கு மேலே அட்மிஷன் போடலைன்னா எங்கேயுமே கிடைக்காது, நம்ம அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ண முடியும், 1 வருஷம் நீ வேஸ்ட் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு வீட்டில் எப்படியே வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. நான் போய் ப்ரேயர் பண்ணுறேன். தனியாக ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்கிட்ட பேசினது, நெடுநாள் காத்திருப்பது இரியத்தை இழைக்கப்படும், விரும்பினது வரும்போது அது ஜீவன் விருச்சம் போல் இருக்கும் சொல்லி இந்த வார்த்தையை ஏசப்பா கொடுத்தாங்க. நான் வந்து வீட்டில் வந்து சொன்னேன், ஏசப்பா என்னை காத்திருக்க சொல்றாங்க. அப்புறம் சர்ச்சைக்கு போகிறேன். அன்னைக்கு உள்ள செய்தியே பி வேட், நீ காத்திரு அப்படி சொல்லிட்டு செய்தி கொடுத்தாங்க. அதே போல் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா எங்கள் வீட்டில் சொல்கிறேன், அம்மா என்னை காத்திருக்க சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, காத்திருந்தா உனக்கு அட்மிஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க, நீ வா கிளம்பி அப்படி சொல்லிட்டு நர்சிங்க்கு போட்டாச்சு. எனக்கு ரொம்ப அழுகையாக வருது. வீட்டில் வந்து நான் அழுதுகிட்டே இருக்கேன், ஏசப்பா நான் காத்திருக்கேன், ஏசப்பா உமக்கென்று நான் ஊழியம் செய்கிறேன், ஏசப்பா நான் வந்து ஒட்டி அண்ணன் வந்து சும்மா லாட்டுக்கு தான் டாக்டர்னு ஒட்டியிருந்தியே, நீ டாக்டர் ஆகலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது அது வந்து லாட்டுக்கு கேட்டாலுமே அது உள்ளான பகுதியில் வந்து எனக்கு ரொம்ப அழுகையை கொடுக்க இருந்துச்சு. நான் ரொம்ப அழுதேன் ஏசப்பா சமூகத்தில். ஏசப்பா நீங்கள் காத்திருக்க சொன்னீங்களா, நான் காத்திருக்கோம் உமக்காண்டி, எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக என் பர்த்டே வந்துச்சு. அன்னைக்கு வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி டாக்டருக்கு நம்ம போடுவோமா அப்படிங்கும்போது நான் எனக்கு கிடையாது, நான் நினச்சி பார்க்கும்போது நமக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கும்போது திருப்பி என்ன செஞ்சாங்கன்னா, திருப்பி போய் அங்கே போய் விசாரித்தோம். உடனே சீட் கிடச்சிச்சு. ஏசப்பாவோட காத்திருக்கலைன்னா உண்மைக்குமே எனக்கு அந்த சீட் கிடச்சிருக்காது. கிடைக்க ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. இனி இந்த இடத்துல ஏசப்பா நீ சாட்சியாக நிறுத்தினதுக்காக கோடான கோடி சோத்திரம்.